எப்பா சமையல் அசத்திட்டாங்களாம்மா? என்னடா அதான் ஒழுங்கா சாப்பிடலையடா நீங்க. எப்பா இதுக்கு மேலே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, வயிறு தான் வெடிச்சு போகும். சும்மா இருங்கப்பா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்கான்? நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன? ஏய், நீ உன் முகத்தை தான் சிரிச்சாப்புல வச்சுட்டு இருக்க, மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்கு. என்னது சொல்லு பார்ப்போம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாமா. அப்படி எனக்கு எதுவும் டவுட் இருந்தால் தான் உங்ககிட்ட நான் உடனே கேட்பேன்ல. அதான் சொல்லிட்டலடா, அப்புறம் என்ன? ஆமா, நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்கிய. அதை விடுங்க மாமா, அது ஒரு பெரிய விஷயமா மாமா. அது நான் அன்னைக்கு எதுக்காக கேட்டேன்னா, ரூமில் இருந்துட்டு வரமாட்டேன்னு சொன்னாங்க, அதுக்காக நான் அப்படி கேட்டேன். அது திடீர்னு எப்போவாச்சும் எமோஷனல் ஆயிடக்கூடாதுல, அதுக்காக நான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்? நார்மலாக தான் இருக்கேன். நீங்கள் தான் அப்படி கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு தான் அப்படி பார்த்தா தோணுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆமாம் சாப்பிட்டுட்டேன். நான் வரதுக்குள்ளே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டேன். காலையில் தானே சொன்னீங்க நான் இல்லாமல் சாப்பிட மாட்டேன்னு. அப்புறம் அவங்க நேரத்து சாப்பாடு வச்சு கொடுக்கறதுக்குள்ளே வந்துட்டீங்க. நான் சாப்பாடு வச்சு தரேன்னே வேண்டான்ட்டு வந்துட்டீங்க. ஏன் மாமா? நீ உங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துருந்தலாம், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தேவைப்பட்ட என்ன செய்வேன்? அங்கேயும் இங்கேயும் வருவியாண்ணா? அத்தை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டேன். சரி, சாப்பிட்ட பிளேட்டுங்க அதை கழுவுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அத்தை. இல்லை சாப்பிட்டீங்களா? வச்சிங்களா? இல்லை, கரெக்டாக தான் அத்தைட்டையும் சாப்பாடு வைக்க சொல்லி சொன்னேன். கரெக்டாக தான் வச்சாங்க, நான் சாப்பிட்டுட்டேன். நீ சாப்பிட்டியா? அவனை என்ன சொன்னேன்? நான் சாப்பிட முடியும் சாப்பிடுன்னு சொன்னேன்லாம். போய் சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களே, தட்டை கழுவப்பட்டேன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன? சாப்பிட்டியா மகேஷ் கூட, தேனை கூட? நீங்கள் சாப்பிட்ட பிறகு தானே நான் சாப்பிட்டேன், அதான் வந்தேன். இனிமா அப்படி வெயிட் பண்ணாண்டாம், போய் சாப்பிடுப்போம். அப்படியா? சரி. ம், சரி. நான் இல்லாமலே நீங்கள் சாப்பிடுதீங்க, சாப்பிட்டுட்டு வைக்க மாட்டேங்கிங்க. அப்போதை வச்சு என்கிட்ட எப்படியோ பேசுதீங்க, நார்மலாகவே பேச மாட்டேங்கிங்க, என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிங்க. சரி விடுங்க. சரிடா, போய் படுக்கணும், படுப்போம். கொஞ்ச நேரம் தூங்கு. இல்லை மாமா, நான் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வேணா போய் தூங்கன்னா தூங்க போங்க. நீங்களும் ரெஸ்ட் எடுக்கணும், எடுங்க. மேலே ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு போங்க. இல்லைப்பா, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். சாமி போய் பார்த்துட்டு வரோம். ஆமாடா, முதல்ல போய் சௌமியாவை பாரு, அவள் சரியாயிட்டலாம் பாரு. இல்லைண்ணா கூப்பிட்டு பாரு, வரலையா அம்மாவை கூப்பிட்டு போச்சுருவோம், தங்கச்சியும் கூப்பிட்டு போச்சுருவோம். ஆமாடா, கால் பண்ணு, நானும் வரேன். சரி, நான் போய் படுக்கேன்டா கொஞ்ச நேரம். சரிப்பா, போங்க, போய் கொஞ்ச நேரம் தூங்குங்க போங்க. ஏய் எருமை, நந்தினி வந்தாலாம், என்ன கேட்டா? நான் சாப்பிட்டு வச்சிருப்பேன்னு சாப்பிட வைக்க வந்தா, நான் இல்லைன்னு சொன்னேன். தெரியும்ல, நீ சாப்பிட்டு தானே அவன் சாப்பிடுவான். அப்புறம் ஏன் இந்த வேண்டாம் வேலை பார்க்க நீ? அப்படி வச்சேன்னு வச்சுக்கோயேன், அவள் என்ன நினைப்பா? ஒன்றும் நினைக்க மாட்டான். அவள் பாட்டு சாப்பிட்டுட்டு வெளியே சுற்றி போகிறத மட்டும்தான் யோசிப்பான். அவள் இப்போ வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணான்னு நினச்சிட்டு இருக்கான். சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா அதை நினச்சி. அவன் சந்தோஷப்படட்டும், போட்டும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவள் என்ன மீறி எப்படி போவான் சொல்லு? என்னை விட்டுட்டு அவள் எப்படி போவான்? போக மாட்டாள? இதெல்லாம் அவள் ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஏங்குற விஷயம்டா. ஆனால் அவளுக்கு இதெல்லாம் இப்படி பண்ணனா தான் புரிய வைக்க முடியும், இல்லைன்னா புரிய வைக்க முடியாது. அவளுக்கு வாயால் எத்தனை மட்டும் சொல்லு, டெய்லி சொல்லிட்டு இருக்க, மண்டையில் ஏற்ற மாட்டாக்கா? இப்படி ஏதாட்டு பண்ணுனா தான் மண்டையில் ஏறும். அவன் சாப்பிடல எருமை, போ ரூமுக்கு போயிருப்பா, போய் சாப்பிட வைப்போ. நான் இல்லாமல் அவள் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிடுவாளோ? இல்லை கேட்டேன், எப்படி என்ஜாய் பண்ணதான் நானும் பார்க்கேன். அவளுக்கு புரிய வைக்கதான் இல்லைன்னு மட்டும் பாதிப்போம். நான் இல்லாமல் அவளால் இருக்க முடியாதுன்னு கூப்பிட்ற அவளை. என்னடா பண்ண போற? ராகினி கால் பண்ணுப்பாளா? இரு, அவளை இப்போ கூப்பிடாத, இரு. நீ திவ்யா கால் பண்ணு. எதுக்குடா இப்போ அவியலுக்கு கால் பண்ண சொல்லுத? சொல்கிறத செய்யுங்கடா, கால் பண்ணுங்க. டேய் என்ன சொல்லணும் சொல்லி தொலையிரும் மாடு. யார் கால் பண்ணியிருக்க? ஹலோ, திவ்யா தாண்டா லைனில் இருக்கான். என்ன சொல்லணும்? நீ பேசுறியா? அண்ணா. ஸ்பீக்கரில் போடு, நான் பேசுகிறேன். திவ்யா, நான் துறை பேசுகிறேம்மா. சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? அண்ணா 2 பேரும், பவி, நந்தினி எல்லாரும் எப்படி இருக்காங்க? பிரியெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீ எப்படி இருக்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோண்ணா. நந்தினி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கான். பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காண்ணா. நந்தினி இப்போ சரியா இருக்காண்ணா? உங்களோட பேசுகிறேன்னா நல்லா? அதெல்லாம் இப்போ தெளிவாயிட்டாம்மா, நல்லா தான் இருக்கா, சரியாக இருக்கா இப்போ. சரிண்ணா, சரியா இருக்கலாம், அது போதும். கால் பண்ணவே இல்லை எனக்கு. கால் பண்ணவே இல்லையா? மேடம் ரொம்ப பிஸி, அதுக்கு தான் கால் பண்ணலன்னு நினைக்கிறேன். பண்ணுவாங்கம்மா. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமா, அதுக்கு தான் நான் கால் பண்ணேன். என்னண்ணா சொல்லுங்க, நான் பண்ணுறேன். நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பியாம்மா? கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரணுமே, போயிட்டு வர முடியுமா? மதுரை வர ஹஸ்பண்ட் இருக்காங்களா? இருந்தாங்கன்னா கொடு, நான் பேசுகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் சொல்லிக்கிறேன், அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்ன விஷயம்ண்ணா? ராகினிகிட்ட நான் கால் பண்ணி பேசுகிறேம்மா, ராகினியும் வருவான்.
நந்தினிக்கு நீங்கள் கால் பண்ணி 2 பேருமே கூப்பிடுங்க, கோயில் போயிட்டு வருவோன்னு சொல்லிட்டு. சரிங்களா? நான் சொன்னேன்னு சொல்லாண்டா, நீங்களாவே கூப்பிடுங்க. காலையிலே கிளம்பி வர சொல்லுங்கள். சரிங்களா? கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கம்மா, சாயந்தரம் வந்துடுங்க. சரிங்கண்ணா, நான் அப்படியே பண்ணுறேன். கால் பண்ணி எவ்வளோ கூப்பிடுறேன். அவன் வரலன்னு சொன்னால் என்னென்ன பண்ணேன்? வரலன்னு சொல்ல மாட்டாம்மா. அப்படி சொன்னானா நீங்கள் கொஞ்சம் கட்டாயப்படுத்தி கூப்பிடுங்கம்மா. வேறு ஏதாச்சும் ரீசன் சொன்னானே என்கிட்ட சொல்லுங்கம்மா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்களே என்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன்னு சொல்லிடுங்க. சரிங்களா? கால் பண்ணி பேசுறியாம்மா? அவட்ட கேளு, அவள் என்ன பதில் சொல்கிறான்னு கேட்டுட்டு சொல்லேன். சரிண்ணா, நீங்கள் வைங்க, நான் கால் பண்ணி பேசிட்டு கூப்பிடுறேன். ஏன்னா நீங்கள் நந்தினி கூட இல்லையா? அவள் ரூமில் இருக்காம்மா, நான் இங்கே வெளியில் இருக்கேன். சரிண்ணா, அப்போ நான் பேசிட்டு கூப்பிடுறேன். சரிம்மா. சரி, ராகினி கால் பண்ணுறா. என்னமோ பண்ணுறடா, ஏன் இந்த வேண்டாம் வேலை பார்க்குன்னு தெரில. உங்கள் முன்னாடி வச்சு எதுவும் பண்ண முடியாடா உன் தங்கச்சிக்கு, அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எதை சொன்னாலும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. சரிண்ணா பேசு. சப்போர்ட் பண்ணாமல் என்ன பண்ண சொல்லுத? நீ அப்படி தான் வேலை பார்க்க. யார் அப்படி பண்ண வைக்கா சொல்லு, யார் அப்படி பண்ண வைக்கா? அங்கே போய் சொல்லுங்க, போங்க. பாலண்ணா, சொல்லு மாறாங்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேண்ணா. மனோண்ணா தரனாலாம் எப்படி இருக்காங்க? நந்தினி எப்படி இருக்கா? புது பொண்ணு பவி, பிரியா, சௌமியாக்கெல்லாம் எப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அம்மா எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்கும். நந்தினியும் நல்லா இருக்கா. என்னண்ணா இப்போ கால் பண்ணியிருக்கீங்க? இருமா தோற பேசலாம். வரண்ணாவா? அப்போ நந்தினி இருக்காளாண்ணா? இல்லைம்மா, நாங்கள் 3 பேர் தாங்க இருக்கோம். நந்தினி ரூமில் இருக்கா, அவங்களும் ரூமில் தான் இருக்காங்க. சரிங்கண்ணா. ராகினி எப்படி இருக்குமா? நான் நல்லா இருக்கேண்ணா. ஆனால் ரொம்ப போர் அடிக்கணும். ஏம்மா, என்னாச்சு? அந்த நந்தினி இல்லை, பிரியாடும் இல்லை, அதான் ஒரு மாதிரியாகவே இருக்கு. தனியாகவே இருக்கலாம்ண்ணா. தனியாக காலேஜ் போயிட்டு தனியாகவே வர வேண்டியது இருக்கு. நந்தினி இருந்தால் ஏதாட்டும் உங்களை பற்றி சொல்லிட்டே இருப்பா, டைம் பாஸ் ஆயிரும். யாருக்கு உன் தங்கச்சி காலேஜுக்கு படிக்க அனுப்பி வச்சா அவள் என்ன வேலை பார்க்க போகுது? ஃபஸ்ட்டு 3 வருஷமும் என்னை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்திருக்கா. இப்போ 2வது டிகிரிக்கு அனுப்பிட்டுருக்கு, இப்போவும் அப்படி தான். அங்கே போய் என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்திருக்கா. இவ்வளோலாம் என்ன செய்ய? சரிம்மா, போர் அடிக்கா. சரி, அவங்கள வர சொல்கிறேன். சரியா? என்ன வர சொல்கிறீங்களா? காலேஜுக்கா? வர சொல்கிறேம்மா. தனியாக போகிறாங்கல்லாம் வர சொல்கிறேன். 2 பேர்த்துக்கு கரஸில் போட்டிங்கன்னு சொன்னா நந்தினி. நீங்கள் நந்தினி அங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னு சொன்னா. பேசி பார்க்க நந்தினிட்ட இங்கேருந்து படிக்க சொல்லுதேன். அவள் ஓகேண்ணா வர சொல்கிறேம்மா. ஏன்னா நான் பிரியால வச்சு அனுப்பி வைக்கேன். சரியா? ஆனால் 2 பேரும் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். ஒன்றா போயிட்டு ஒன்றா வரணும். என்னம்மா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிம்மா, நீயும் ஒரு தங்கச்சி தானே, வீடு. சரி, இப்போ அண்ணனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக தான் நான் கால் பண்ணினேன். நான் அதுக்காக பிரியாவை அனுப்பலை, பிரியாவை அனுப்பி வைக்கேன். நான் பிரியா வீட்டில் இருந்தாலும் ரொம்ப போர் அடிக்கும் உங்களுக்கு. நான் அதனால் அனுப்பி வைக்கேன்மா. சரிங்கண்ணா, சொல்லுங்க, நான் பண்ணுறேன். என்ன பண்ணணும்? நந்தினிக்கு கால் பண்ணி நாளைக்கு கோயில் போய்ட்டு வரணும்னு கூப்பிடுமா. நீ, நந்தினி, திவ்யாட்ட பேசியிருக்கேன். திவ்யாவும் கால் பண்ணி கூப்பிடுவா. திவ்யா 3 பேர் போயிட்டு வாங்கம்மா. சரி, நான் கூப்பிடுதேன். எங்கண்ணா போகணும்? எந்த கோயிலுக்கு எங்கே போகணும்னு நான் மெசேஜ் பண்ணுறேன் உனக்கு. என்னம்மா? மதுரைக்குன்னு சொல்லி கூப்பிடுங்க என்ன. ஆனால் அங்கே போக வேண்டாம். சரிங்கண்ணா, நான் கூப்பிடுதேன். சரிம்மா, அவட்ட கால் பண்ணி கேளு வரலாம் என்னன்னு கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணு. நான் வீட்டில் பர்மிஷன் கொடுப்பாங்களாம்மா? இல்லைன்னா வீட்டில் யார் இருக்கான்னு கொடு, நான் பேசுகிறேன். அப்பா இருக்காங்களா இல்லை அம்மா இருக்காங்களா கொடு, நான் பேசுகிறேன். இல்லை, நான் கோயிலுக்கு தானே. அப்பா விட்டுருவாங்க, அம்மா விட்டுரும். சரிம்மா, கேளுங்க. அப்படி வீட்டில் விடலைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன். சரியாம்மா? சரிண்ணா. நான் இப்போ நந்தினி கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேண்ணா. சரிம்மா, நான் வெயிட் பண்ணுறேன். ஹலோ, சொல்லுமா. நான் சொன்னேன், உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொல்லுறீங்கன்னு தெரிலன்னு சொன்னேன். நீங்கள் சொன்னீங்கன்னா வரேன்னு சொன்னேன். சரிம்மா, திவ்யா உன்கிட்ட என்ன சொன்னா? நான் என்கிட்டே அப்படி தான் சொன்னேன். உங்கள்கிட்ட கேட்டுட்டு கால் பண்ணுறேன்னு சொன்னேன். சரிம்மா, காலையில் கிளம்புங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். என்னம்மா, நீங்கள் கால் பண்ணாதீங்க. சரிங்களா? நான் கால் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அவள்கிட்ட காட்டிக்க வேண்டாம், நான் கால் பண்ணுறேன்னு. சரிங்களாம்மா? நான் போகிற ரூமுக்கு அவள் என்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாள். சரியாம்மா? நீங்கள் என்கிட்ட பேசுனது, நான் உங்க கூட சொன்னது எதையுமே காட்டிக்காதீங்க அவள்கிட்ட. சரியாம்மா? சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிம்மா, நான் பிறகு மெசேஜ் பண்ணுறேன். வைக்கிறேம்மா. சரிங்கண்ணா. ஏய், நீ என்ன பிளானாலும் பண்ணி தோலை போ. அவள் சாப்பிடல, எருவு மாடு. நானும் அவள் சாப்பிடான்னு சொன்னேன். பொழுப்படுத்து தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு அவள் யார் இந்த வேண்டாம் வேலையை பார்க்க சொன்னான் சொல்லு. எங்கேயும் போகணுன்னா என்கிட்டலாம் சொல்லணும். நான் கூட்டு போகிறேன் ஏற்கனவே சொல்லிடுச்சு. எங்கே போகிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும், நான் அவனை கூட்டு போன்னு சொல்லிடுச்சு. பிறகு என்ன துமுற அவளுக்கு? இந்த வருஷம் டூருக்கு என்ன அனுப்பி வைங்கன்னு சொல்லியிருக்காடா. நான் இந்த வருஷம் அனுப்ப மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கேன். உனக்கு எங்கே போகிறாங்கன்னு மட்டும் சொல்லு, நான் கூட்டு போகிறேன் ஒன்றாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அதை மறந்துட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்க பாரு. இவளெல்லாம் இப்போ கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பாக போச்சுடா.
இன்னும் ஒரு 2 வருஷம் படிப்பு முடிய தட்டி உட்கார வச்சுருந்துருக்கணும். அப்போதான் சரியாக வந்திருப்பான், சரியாக இருப்பான் அதுக்கப்புறம். முதல்ல அது வரைக்கும் நீ இருக்கேன்னு பாரியிருமே. ஆமாடா, நீ சொல்கிறது சரிதான். பார்த்துட்டு போயிடலான்னு வந்தவனே எப்படி வேலை பார்க்க வச்சுட்டா பாரு. ம் கல்யாணம் முடிச்சு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டோப்பா. இதில் வேற விட்டுட்டு போனா நானே இருந்துக்கிட மாட்டேன். இந்த 4 நாள்ல என்ன பாடுபடுத்திட்டேன், இந்த 3 மாதம் என்ன பாடுபட்டுருக்கு, 2 வருஷமா முடியவே முடியாதுடா. ஒரு நாள் கூட நான் இருந்துக்கிட மாட்டேன். என்ன தைரியத்தில் என் தங்கச்சி வர சொல்லிட்டு இருக்க? ஆ, நான் பாடிச்சவனே இருந்தேன். வந்து வாசலே நின்று நின்று அதை செய்யிட்டேன் இதை செய்யிட்டான்னு கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணி இன்னும் எந்த லெவலில் கொண்டு வந்து விட்டுட்டா பாரு பைத்தியக்காரி. என்ன இப்போ அவன் பின்னாடி சுத்த விட்டுட்டு இப்போ அவள் பாட்டுக்கு அவன் ஜாலியாக சுற்றுதா. எவ்வளோ கொழுப்பு இருக்கு பாரு. என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலம்மா நீங்கள் இல்லாமல். உங்கள் நினப்பாவே இருக்கு. நீங்கள் வந்துடுங்க, என்னை கூட்டிகிட்டு போயிருங்க. இப்படியெல்லாம் பேசி பேசி இருக்க மாட்டேன்னு சொல்லி என் மைண்டெல்லாம் மாற்றி இப்போ தாலி கட்டி கூட்டி கொண்டு வச்சான். இவ என்னடானா என்னை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி பார்க்க போகிறான், ஜாலியாக இருக்க போகிறான். அப்போ எவ்வளோ கொழுப்பு வச்சிருக்க உடம்புல. வேணாம், நல்லா தானே இருக்குன்னு புலம்புட, நல்லா உட்காந்து புலம்பு. நீ இன்னும் புலம்பணுடா, அதை நாங்கள் பார்க்கணும். எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தேன்டா. பேசி பேசி இழுத்துட்டாப்பா என்ன. எந்த கவலையுமே இல்லை, அது பாட்டுக்கு இருக்கு பாரு. ஏன்டா அவ கவலைப்படணும், நீ படு நல்லா. எல்லாம் என் நேரம்டா. உங்ககிட்டலாம் உட்காந்து புலம்ப வேண்டிய நிலமை. நீங்களும் கேட்கிய சோத்து என்ன செய்ய, கேட்க வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேன்டா. இப்போ உனக்கு என்ன செஞ்சான்? உன் கூட தானே இருக்கா, அப்புறம் என்ன உனக்கு இந்த குழப்பம்? என் கூட தாண்டா இருக்கான், அது இப்போ பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த பாருங்க, எவ்வளோ ஜாலியாக இருக்க பாரு. நான் எப்படி இருப்பேன்னு யோசிக்கலாம். மாமா விட்டுட்டு போகிறேன், மாமா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கவலையும் இல்லை, நினப்பில்ல அவளுக்கு. அவள் பாட்டுக்கு இருக்கா. ஒரு நிமிஷம் அவளை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதா. அதுக்கு தான் நான் சொல்லுதேன், எங்கேனாலும் சொல்லு, நான் கூப்பிட்டு போகிறேன்னு. ஆனால் அந்த மரமண்டைக்கு இது ஏற மடக்கு. என்ன செய்ய? நீ சொல்லி தொலைய வேண்டியதுனே, என்னால் ஒரு நிமிஷம் இருக்க முடியாதுன்னு. பிறகு எதுக்கு இந்த வீரப்பு, உனக்கு வெட்டி வீரப்பு தேவையா? வாயை தொடர்ந்து சொல்லணும். அவளுக்கு சொன்னால் தானடா புரிஞ்சுக்குவான். அவளுக்கு தான் எதுவுமே மறைவாக சொன்னால் புரியாத, எதுவும் செஞ்சாலும் யோசிக்கவே மாட்டான். சொன்னால் மட்டும்தான் புரியுது. நீ தான் சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு தான் இந்த பிளான். சொன்னாலும் அவன் தங்கச்சிக்கு மண்டையில் ஏறாது, ஏற்ற மடக்கா என் கூட இருக்கிறதுனால. நான் எப்போது அவ கூட இருக்கேன்னா அதனால் மறந்துடுறா அதை எல்லாத்தையும். இரு, நாளைக்கு புரிய வைக்கணும் இல்லையா. புரிய வச்சோம்னா சரியாக வந்துடுவேன். சரி நீங்கள் கிளம்புங்க. மனோ போய் சாமி எப்படி இருக்கான்னு பாரு, பார்த்துட்டு கால் பண்ணுடா. நான் இவ்வளோ போய் சாப்பிட வச்சுட்டு வரேன். சரி கோவப்படாத, ஒழுங்கா சாப்பிட வை. நான் போயிட்டு கால் பண்ணுறேன். சரிடா, நாங்கள் போயிட்டு பிறகு வரோம். போயிட்டு சாமி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு கால் பண்ணுடா. சரிடா, கிளம்புறோம். தூங்கிக்கலாம் என்ன, கதை தந்துட்டு உள்ள வர்றது கூட தெரியாமல் படுத்திருக்கான். இல்லைன்னா கோவத்தில் படுத்திருக்காளா. இவளை சமாளிக்கிறதுக்கே நாள் ஃபுல்லாக ஆயிரும் உங்களுக்கு. எந்த அளவுக்கு தான் வேலை பார்க்க போறேன்னு எனக்கு தெரியல. நந்தினி 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 தூங்கிட்டியாண்ணே? முழிச்சுதான் இருக்கா, கோவத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். நந்தினி எந்திரி. என்ன மாமா, எனக்கு தூக்கம் வருது. நீங்கள் தூங்க போகிறீங்களா? வாங்க வந்து தூங்க. இல்லை எதுவும் வேணுமா மாமா? எடுத்துகிட்டு வரணுமா? என்னன்னு சொல்லுங்கள், எடுத்துகிட்டு வரேன். இதுதான் நான் சொன்னதுக்கு மரியாதை. சொல்லுங்கள் மாமா, எதுவும் வேணுமா? எடுத்துகிட்டு வரட்டுமா? என்ன வேணும்னு சொல்லுங்கள். எனக்கு வேணும், அதை நீ எடுத்துகிட்டு வரதெல்லாம் அப்போ இருக்கட்டும். இப்போ எதுக்கு எந்திரிச்சு அங்கே மாதிரி திரும்பி நின்று பதில் சொல்கிறேன்? ஏன் என்னை பார்த்து பதில் சொல்ல முடியல உனக்கு? நான் பார்த்து பதில் சொல்லுவேன் மாமா. ஆனால் நீங்கள் தான் அப்போதை வச்சு என்னை பார்க்காமலே பேசிகிட்டு இருக்கீங்க. என்னை பார்க்கக்கூடாதுன்னு இருக்கீங்களா? அதனால தான் நான் திரும்பி நிற்க பேசுகிறேன். அரைஞ்சனு வச்சு கண்ணம் பழுத்துரும். திரும்பிங்க, இங்கே வா, என் பக்கத்தில் வா. எதுக்கு குனிஞ்சுனுக்க? என்னை பாரு, நிமிந்து பாரு. என்னாச்சு, ஏன் படுத்துருக்க? சும்மா தான் மாமா படுத்துருந்தேன். சாப்பிட்டியா? சாப்பிட சொன்னலாம், சாப்பிட்டியா இல்லையா? அது எனக்கு பசிக்கல மாமா. பசிக்கலையா? ஆமாம், இப்போ பசிக்கல மாமா. வயிறு பசிக்கும்போது சாப்பிட்டுக்கிறேன். வயிறு பசிக்காம தான் அங்கே வந்து நின்று கேட்டுட்டு இருந்தேன். என்ன சாப்பிட்டீங்களா, சாப்பிட்ட சாப்பாடு எங்கன்னு? இல்லை மாமா, அது நீங்கள் எப்போவுமே சாப்பிட்டுட்டு மீதி வைப்பீங்கண்ணா, அதை கேட்குறதுக்காக தான் வந்தேன். சரி, அதை மூடி வச்சுட்டு பிறகு சாப்பிட்லாங்கிறதுக்காக கேட்க வந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு பசி எடுக்கல. சும்மா தான் கேட்க வந்திருக்க, பசி எடுக்கலை அப்படி தானே? எடுக்குமா இல்லை நான் பசி எடுக்காதா? ஏன் மாமா அப்படி கேட்குங்க? பதில் சொல்லுண்ணே. பசி எடுக்கல, எடுக்குமா எடுக்காதா? எடுக்கும்போது சாப்பிடவே சாப்பிட மாட்டியா, அதை சொல்லு. பசிக்கும் மாமா, பசிக்கும்போது நான் சாப்பிடுவேன். அப்போ நான் சாப்பிடுவேன். எப்போ? நைட்டு 10 மணிக்கா வயிறு பசிக்கும்? எதுக்கு மாமா இப்படி கேட்குங்க? எனக்கு புரியல.
உனக்கு தான் புரியாத அப்புறம் என்ன? நான் எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன் நைட்டு? அது 9:30க்கு மேலே சாப்பிடுவீங்க, 10 வரை ஆகும். அதைத்தான் நானும் கேட்கேன். 10 மணிக்கு தானே வயிறு பசிக்கும் இல்லையா? ஆமாம். பதில் சொல்லு. அப்போ தானே சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் அது வரைக்கும் இப்படியே படம் தூங்குவேன் அப்படி தானே? அது அப்படிலாம் இல்லை. அப்படி இல்லைண்ணா நான் சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது? இந்நேரம் நீ சாப்பிட்டு இருந்திருக்கணும். நீ சாப்பிடாம இங்கே வந்து படுத்துருக்க. எனக்கு என்ன தெரியாது நினச்சிட்டு இருக்கேன் அங்கே இருந்தோடனே. என்ன ஏய்க்கு சாப்பிடல அதை சொல்லு. அதான் உங்களுக்கே தெரியுதுல்ல, வேற வேணா. அப்புறம் நீங்கள் என்னை பார்த்து பேசவே மாட்டேங்கிங்க, எதுக்குன்னு தெரில. அப்போதே சொன்னீங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிட்டு வேணாம். அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் என்னை பார்த்தே பேச மாட்டேங்கிங்க. என்ன கேட்டாலும் திரும்பி இருந்தே பேசுகிறீங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. தெரியலண்ணா என்ன நடந்தது, எதுக்காக நான் திரும்பி வந்து பேசுகிறேன், எதுக்கு அப்புறமா திரும்பி வந்து பேசுகிறேங்கிறத யோசிச்சு பார்க்கணும். புரியுதா? இப்படி வந்து படுத்துட்டு இருக்கக்கூடாது. எனக்கு என்னன்னு யோசிக்க தெரியல. யோசிக்கவும் தெரியாது, சொன்ன மாதிரி நடந்துக்கவும் தெரியாது, சொல்கிறத கேட்கவும் தெரியாது. எனக்கு புரியலையே மாமா. புரிஞ்சிச்சுன்னா தான் நீ இப்படி இருக்க மாட்டியா? இப்படி நடந்துக்கவே மாட்டேன். என்னையும் கோவப்படுத்த மாட்டேன். மாமா உங்களுக்கு கோவமா? உங்களை கோவப்படுத்திட்டேனா? எதுக்கு மாமா சொல்லுங்க. எதுக்கு கோவப்படுத்தினேன் உங்களை? அதுக்கு தான் என்னை பார்த்து பேசாமல் இருக்கீங்களா? சொல்லுங்க மாமா. ஓ போய் சாப்பிட்டு போ. சாப்பாடு வேண்டாம் மாமா, எனக்கு பசிக்கலை. நீங்கள் சொல்லுங்க, என்ன கோவப்படுத்தினேன்? இப்படி சொன்னதை கேட்காம எதிர்த்து பேசினாலும் கோபம் வரதான் செய்யும். புரியுதா? இதுவும் கோவப்படுத்துறது தான். அப்போது நீங்கள் என்னை சாப்பிட சொன்னீங்களா? நான் உங்களுக்கு முன்னாடி சாப்பிடாம இருந்தேனால தான் கோவமா? அவ்வளோதான் உன் யோசனை அப்படித்தானே? எப்பத்துலேருந்து உன் மக திருப்பி பார்க்காம பேசிகிட்டு இருக்கேன்? யோசி. ஆனால் என்ன சொன்னான்? அதுவா அண்ணனா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றி பார்க்க போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் சரி ஃபோன் பண்ணி கேளு எல்லாத்தையுமே சொன்னீங்களா? அதுக்கப்புறம் அண்ணே உங்களை கூட்டிகிட்டு போய் சொல்லிச்சு. நான் மாமா கூட்டிகிட்டு போனால் சந்தோஷமாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க கூட போனால் அவங்க பண்ணுறதெல்லாம் நானும் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னேன். அதுக்கு தானா? இதுலேருந்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், சொன்னதெல்லாம் பொய். போ போய் சாப்பிட்டு போ. நான் என்ன போய் சொன்னேன்? சொல்லுங்கள், நான் என்ன போய் சொன்னேன்? இப்போ சொன்னது திருப்பி சொல்லு. மனோகிட்ட என்ன சொன்ன? மாமாவை கூட்டிகிட்டு போனால் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். என்ஜாய் பண்ண முடியாது சொன்னேன். அதுக்கு தானா? நீ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு வானே. சாப்பிட்டு வா, வந்து பேசிக்கலாம் போ. அதான் நீங்கள் தான் தட்டை கழுவிட்டீங்களே, அப்புறம் எங்கே இருந்து சாப்பிட? எனக்கு வேண்டாம், விடுங்க. ஏற்று பேசாம தானே சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் ஏற்று பேசிட்டு இருக்கேன். என்ன கதை? எதுக்குன்னு கேட்டேன். சொன்னேன் நான் போய் சாப்பிடுன்னு. சாப்பிடுன்னு சொன்னால் பேரணும். இங்கே நின்று வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அடிச்சு விடுவேன். போ. நான் ஏற்று பேசுகிறேன் மாமா. நான் சொன்னேன்ல, நீங்கள் சாப்பிட்றப்ப தான் நான் சாப்பிடுவேன். அப்புறம் இனிமேல் நான் சாப்பிடல, விடுங்க. போ. அங்கே அத்தனை கொடுத்தா வச்சுருக்கேன், மூடி வைங்க, அப்புறம் சாப்பிடுவாங்க. அத்தனை போய் கேளு, எடுத்துருவாங்க. அது கூட சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம். போ மாமா. எதுக்கு இப்படி பண்ணீங்க நீங்கள்? அப்போதே சொல்லியிருக்கலாம்ல. எவ்வளோ நேரம் நான் அழுதுகிட்டே இருந்திருக்கேன். அழுதுட்டு இருந்தியா? அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. அது உங்கள் முன்னாடி அழலாம், அதான் இங்கே வந்துட்டேன். நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க. என்னை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியுங்களா? அப்புறம் இப்படி பண்ணால் எனக்கு அழுவு வராதான்? வரும். நல்லா அழுவ செவிட்ட கட்டி இழுத்துறா அந்த இடத்துல தானாக வரும். இன்னொரு தடவை நீ அழுதுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் அறைய போகிற உனக்கு. பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத வேண்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் உட்காந்து அழுதான். இல்லை, நான் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. சாப்பிட்டுட்டு வைக்கலன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்படி இருக்கும் எனக்கு? நீ அங்கே வந்து எடுத்துகிட்டு போனலாம் மகேஷ் குத்தி எனக்கும். அப்போ தான் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் சாப்பிடல வச்சுட்டு. காலையிலே சொல்லியிருக்கேன் வரணுன்ட்டு. அப்புறம் வந்து நிற்க வேண்டியதானே? உனக்கு என்ன அவ்வளோ கொழுப்பு கேட்கேன்? நான் வேண்டான்னு சொன்னேன்னா அந்தளவு போயிடணும். என்ன காலையில் தானே சொல்லியிருக்கேன், மத்தியானத்துக்குள்ளே மறந்தாச்சு. சரி, நான் எடுத்துகிட்டு வரட்டா? உங்களுக்கு நான் வேறு தட்டில் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா? நான் அந்த தட்டில் சாப்பிட்றேன். போதும் எனக்கு, நீ போய் சாப்பிட்டோம் போ. நீங்கள் ஒழுங்காகவே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதான் வச்சுட்டேன்னு சொல்லிட்டீங்களா? உங்களுக்கு போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் சாப்பிடுங்க மாமா. ஆமாம், ரொம்ப அக்கறை தான். போ பேசாமல். எதுக்கு மாமா இப்படி சொல்கிறீங்க? உங்கள் மேலே நான் அக்கறையா இல்லையா? ஆமாம் ஆமாம், நீ ரொம்ப அக்கறையாக தான் இருக்க என் மேலே. போ பேசாமல், கோவத்தை கலராத போ. அக்கறை ரொம்ப அக்கறை இருந்தால. அக்கறை இருக்கிறவ தான் நான் ஒத்தியோ சுத்த போகிறேங்க. என்னை கூப்பிட்டு போவாம நீங்கள் வீட்டில் இருங்கன்ட்டு ஆளை பேர் போவான்னு சொல்லி 5 நிமிஷம் ஆயிட்டு என்ன பண்ண போகிற? எல்லாம் இப்போ ஆப்போசிட்டில் தான் நடந்துட்டுருக்கு. சரியில்லை சொல்லிட்டேன். சரி, நான் போய் சாப்பிட்டு வரேன். உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? போதுன்னு சொன்னேன், நீ போய் சாப்பிட்ட போ. சரி, நான் சாப்பிட்டு வரேன், நீங்கள் இருங்க. சரி இருக்கேன், பொறுமையாக சாப்பிட்டு வா. இந்த சாப்பிடாம ஓடி வந்துடாத. சரி மாமா. இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. வேறு எதில் மாமா கரைச்சால்? நக்கல் பண்ணிட்டு இருக்கதை அடிச்சு போடுவேன். ஏன் மாமா இன்னும் கோவமாக இருக்கீங்க? சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்லாம். பதில் சொல்லுங்க மாமா, நான் உனக்கு கேட்கேன். கேளு, எல்லாத்தையும் கேட்டுக்கா.
ஆனால் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நடந்துக்கிடாது என்ன? எனக்கு சொல்லிக் கொடுக்கவான்னு கேட்டிங்களா? சொல்லிக் கொடுத்தீங்களா? அதே மாதிரி தான் நான் நடந்துக்கிறேன். அடி வாங்கிறாத. நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? ஆளப்பெரு. என்னை பாருங்கன்னு தான் சொல்லுதேன், நீங்கள் தான் பார்க்க மாட்டேங்க. பார்த்து பேசுங்க. எதுக்கு நந்தினி இப்படி இருக்கேன்? ஏன் இப்படி பண்ணுத நீ? மாமா நீங்கள் சிரிச்சிட்டீங்க, அப்போ கோவம் இல்லைலாம்? கோவம் இல்லையா? இந்த ரெண்டு அரைஞ்சிடலான்னு போல தோணுது. அரைஞ்சே சொல்லிடலாமான்னு தோணுது. அப்போவாச்சும் நீ ஏன் வைக்கன்னு பார்க்கலாம். சரி நீங்கள் அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். அது இல்லை இப்போ பிரச்சனை. நான் ஒன்று கேட்கேன், அதுக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். கேட்கேன். அப்போ தான் பேசும்போது சொன்னீங்களா, இதுலேருந்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே பொய்ன்னுட்டு. எதுக்கு அப்படி சொன்னீங்க? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன் என்னை பார்த்து பொய்ன்னு சொல்லுதீங்க? ஆமாம், நீ இப்போ உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட பேசலாம், அதை மாதிரியே நீ நடந்துக்கிற, சொல்லு பார்ப்போம். அப்படி தான் மாமா இருக்கேன். உங்களை விட்டு நான் எங்கேயாச்சும் போகிறேன்னா உங்கள் கூட தானே இருக்கேன். பிறகு என்ன? கூட இருந்து என்ன செய்ய? பக்கத்தில் தான் ஆள் உட்காந்துருக்குன்னு தான் பேர். அப்புறம் யோசனையெல்லாம் எங்கெங்கேயோ இருக்குது. என்ன மாமா சொல்கிறீங்க? தெளிவாக சொல்லுங்க மாமா என்கிட்ட. எது வேணாலும் சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லுங்க. என்ன சொல்லுத? டெய்லி சொன்னதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட நீ மண்டையில் ஏற்றவே மாட்டக்க. டெய்லி அதே தப்பை தான் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சொல்லு, என்ன பிரயோஜனம் சொல்லு? நீ என்ன சொன்னேன்டா? நீங்கள் சொன்ன நான் எதுனாலும் கேட்போம்மான்னு. ஆனால் நீ எப்போமாச்சும் கேட்போ வர வர அந்த பழக்கத்தையே அப்படியே விட்டுட்ட போ. சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. முந்தியெல்லாம் பார்த்தாலே புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒன்றுக்கு 10 தடவை சொன்னால் கூட எதிர்த்து பேசிட்டு நிற்க, சொன்னதை செய்யவே மாட்டேங்கிற. ஏன் அப்படி பண்ணுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என்கிட்ட ஃபோனில் என்ன பேசுனேன் சொல்லு? என்ன பேசுனேன்? இத்தனைக்கும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு தெரியாது, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு தெரியாது. அப்படி எதுவுமே தெரியாமல் நீ என்கிட்ட என்ன பேசுன சொல்லு? யோசிச்சு பாரு கொஞ்சமாச்சும். ஒரு வாரம் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? வேறு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னேன். அந்த நேரத்துலையும் நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் அடிச்சு இங்கே வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஏன் அப்படி கூப்பிட்டேன்? என்ன சொல்லு? அது உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. நீங்கள் எல்லாமே என்னால் இருக்க முடியல, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். நீங்கள் கூட இருந்தால் எனக்கு எதுவுமே பெருசாக தோணாமாம்மா. நீங்கள் கூட இருக்கணும், அதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். ரொம்ப மிஸ் பண்ணேன் உங்களை. கூப்பிட்டுடலாம். கூப்பிட்டுடலாம். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூடவே இருக்கேன், என் கூடயே உன்னை வச்சுருக்கேன். அப்போ இதுதானா? போதுமா? இவ்வளோ தானா? உன்னோட ஆசை இதுதானா நந்தினி? நான் உன் கூடவே இருக்கணும், அது மட்டும் தானா? சொல்லு. நீங்கள் என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் மாமா. நீங்கள் என் கூட இருக்கீங்க, இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு எல்லாமே நீங்கள் தானே, அப்புறம் ஏன் இப்படி கேட்கீங்க? நீ தானே சொல்லுத எல்லாமே நான் தான்ட்டு. ஆனால் நீ அப்படி நடந்துக்கிறியா? எதுலையுமே நீ அப்படி காட்டிக்கவே மாட்டேங்க நந்தினி. எனக்கு புரியல மாமா, தெளிவாக சொல்லுங்கள். என்ன சொல்ல? நீயே உட்காந்து யோசி. உனக்கா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா நடந்துக்கோ, இல்லைன்னா வீடு. நான் இனி எதுவும் சொல்கிறது ஐடியா இல்லை. இப்போ நீ பழைய நந்தினியாவே இல்லை நந்தினி, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் மாறணுன்னு எனக்கும் தெரியல. எனக்கு எப்போதுமே என் பழைய நந்தினி மட்டும்தான் பிடிக்கும். புரியுதா உனக்கு? அப்போ இப்போ என்ன பிடிக்கலையா மாமா உங்களுக்கு? என்ன கேள்வி கேட்டுட்ருக்கேன்? அடிச்சு போடுவோம் பார்த்துக்கான். ஒன்று பிடிக்காமல் இருக்குமா எனக்கு? அதான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு. பிறகு என்ன? நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? நான் ரசித்த கேரக்டர், நான் லவ் பண்ண கேரக்டர் நந்தினி இது இல்லை. அதைத்தான் நான் சொல்லுதேன். புரியுதா புரியலையா உனக்கு? என் நந்தினி லவ் பண்ண வச்ச கேரக்டர் இது இல்லை. புரியுதா புரியலையா? ஏன் நந்தினி இப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா என்ன? நான் உன் கூடவே இருக்கனால உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா சொல்லு? இல்லை நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணேனா? இப்போ நான் உன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறேன்னா நந்தினி? இல்லை உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கலையா? அதை சொல்லு. இல்லைன்னு மட்டும் மண்டையை ஆட்டாத, புரியுதா? என்ன தோணுது அதை மட்டும் சொல்லு. ஆமாம், இதெல்லாம் என்ன கேள்வி மாமா? நீங்கள் முந்தைய விட இப்போ எனக்கு எவ்வளோ பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்க தெரியுமா? எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்கள் நடந்துக்கிறீங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி, சந்தோஷமாக இருக்கா? நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேண்ணா. ஏதாச்சும் கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் சொல்லிடு. ஆமாம், நான் யோசிக்கவே இல்லை இந்த மாதிரியெல்லாம் சந்தோஷமாக இருப்பேன்னு. நீங்கள் அந்த அளவுக்கு என்ன சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க தெரியுமா? எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்க. நீங்கள் ஏன் இப்படி கேட்குங்க? சரி, என்னை நீ சந்தோஷமாக வச்சுக்கணும்னு உனக்கு தோணலையே நந்தினி? மாமா, அப்போ நான் உங்களை சந்தோஷமாகவே பார்த்துக்கிறேன், அப்படி தானே? இப்போ தானே சொன்னேன் ஆடக்கூடாதுன்னு. அப்புறம் எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஆமாம், ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க. என்ன நான் அழுதுக்கிறேன், விடுங்க. அதான் எதுக்கு அழுதுட்டு இருக்கேன்னு கேட்கேன். ஏன் கூட உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். இல்லை மாமா, நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டே வந்திருக்கேன். உங்களை சந்தோஷமாக வச்சுக்கல பார்த்தீங்களா? எதுக்கு நான் இப்படி இருந்திருக்கேன்? என் மாமா என்னை சந்தோஷமாக வச்சுருக்கு, நான் தான் மாமா கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்கேன். ஆமாம், நீங்கள் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுங்கள் மாமா, நான் அதுபடி நடந்துக்கிறேன். சரி, நீங்கள் சொல்கிறத நான் கேட்க. ஏற்று பேச மாட்டேன் இனிமேல். நீங்கள் ஏற்று பேசினா அடிச்சிடுங்க மாமா. மாமா,
சொல்லுங்க மாமா, நான் என்ன பண்ணேன் சொல்லுங்க, நான் மாற்றிக்கிறேன். சரி அழாத விடு. பழைய நந்தினி எப்படி இருப்பான் அப்படி நடந்துக்கோயேன். யோசி நந்தினி, யோசி, புரியுதா? என்ன ஏதுன்னு கொஞ்சமாட்டி யோசிச்சு நடந்துக்கான். இனிமே இப்படி இருக்காத. இவ்வளோ நாள் இருந்த கவலையில நீ எதுவும் யோசிக்க மாட்டேன்ட்ட. இனிமையாச்சும் யோசி. நான் சொல்கிறத நீ கேட்டு அதை யோசிச்சாலே போதும், நீ புரிஞ்சுக்குவேன். சரியா? நம்ம ரெண்டு இடத்துக்குள்ளே நீ எப்படினாலும் இருந்துக்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, புரியுதா? ஆனால் எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கும் போது கரெக்டாக யோசித்து புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், புரியுதா? இன்னும் ஒன்றும் தெரியாத சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்காதா, புரியுதா? உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுலாம், ம், நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நடந்துக்கணும், புரியுதா? எல்லாத்தையும் போட்டு குழப்பாண்டாம். நான் சொல்கிறேன்ல, அதில் எதுக்கு சொல்லுதேன் ஏன் என்ன நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு புரிஞ்சுக்கணும். நீ அதை வச்சு எல்லோரும் பேசும்போது என்ன பேசணுங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குவேன். சரி கண்ணத்தரா, நினச்சி ஃபீல் பண்ணாது, சரியா? நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நான் தான் மட்டும் சொல்லிட்டேன்னா நீ என் கூட இருந்தாலே போதும் நந்தினி. அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது, சரியா? ஆனால் நீ புரிஞ்சுக்கு நடந்துக்கணும், அதுக்காக நான் சொல்ல வரேன். இவ்வளோ நீ வெளியே எங்கேயும் போனதில்லை நந்தினி, என்னை மட்டுமே நீ நம்பி இருந்த, சரியா? என்கிட்ட கேட்டு எதனாலும் பண்ணிட்டு இருந்த, அது வேற. ஆனால் இனி நீ வெளியே போகணும் வைக்கணும் அப்படிங்கப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்துக்கிடணும்லாம், பேச தெரிஞ்சுக்கணும், நடந்துக்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் நீ ரெடியாக இருக்கணும்ல, அதுக்காக நான் சொல்கிறேன், புரியுதா? நான் நம்ம மட்டும் தனியாக இருக்கும்போது உனக்கு எது வரனாலும் நேரடியாக சொல்லித்தரேன், சரியா? மறைமுகமாக சொல்லித்தரல. ஆனால் பொதுவான இடத்துல இருக்கும்போது மறைமுகமாக சொன்னால் அதை நீ புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும், புரியுதா? சரிங்க மாமா. சரி சரி. திவ்யாவும் ராகினியும் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க? நாளைக்கு 2 பேரும் கோயிலுக்கு போய்ட்டு வரோம் வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் போட்டுமா, நீங்களும் வாங்க, என்னை கூப்பிட்டு போங்க, நம்ம 4 பேரும் போய்ட்டு வரோம். நான் மட்டும் எப்படி தனியாக போவேன், நீங்களும் வாங்க மாமா, கோயில் போய்ட்டு வரோம். அவளும் வரேன் இருக்கான், திவ்யாலும் ராகினியும். நானும் வரணுமா? நானாக கூப்பிட்டு போகணும்? சரி, நான் இதுக்கு பதில் சொல்லுதேன். ஆனால் நாங்கள் இருக்கிறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. என்ன மாமா? சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கால் பண்ணி கேளுன்னு சொன்னலாம். எங்கே போகிறீங்க கேட்டிங்களா? யாரெல்லாம் வராங்க? எத்தனை பேர் போகிறீங்க? கூட யாரும் வராங்களா? ஜென்ஸ் யாரும்? யாருன்னு சொல்லியிருக்காளுங்க, ஆனால் எங்கே போகணும்னு முடிவு பண்ணல. எங்கே போகலாம் நீங்களே சொல்லுங்கள், ஒரு ஐடியா. எத்தனை நாள் டூர் போகிறீங்க? 2 நாள் போய்ட்டு வரட்டுமா? 2 நாள் பிளானா? சரி, போயிட்டாங்க. எல்லாரும் கலந்து பேச வேண்டியதானே, எங்கே போனால் நல்லா இருக்கும்ட்டு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அங்கே போயிட்டு வாங்க. எப்போ கிளம்புறீங்க? எப்போ வருவீங்க? காலையில் கிளம்பணும் மாமா. கிளம்பி அப்படியே சுற்றி பார்த்துட்டு நைட்டு தங்கிட்டு மறுநாள் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுறேன். சாயந்தரம் வந்துடுவீங்களா? சரி சரி, என்னைக்கு போகலான்னு ஐடியா அது சொல்லுங்கள். கோடை கழிச்ச மறுநாள் காலையிலே. கோடை கழிச்ச மறுநாளே போகிறீங்களா? சரி, முடிவு பண்ணிட்டீங்களா? சரி, போயிட்டு வாங்க. சரி, அப்புறம் நாளைக்கு நீங்களே கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ராகினி வரேன் இருக்கலாம், திவ்யாவும் வரேன் இருக்கான். 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சரிங்களா? நான் வீட்டில் இருக்கேன். வீட்டிலே இருக்கீங்க, என் கூட வரலாம்ல கோயிலுக்கு. நான் மட்டும் தனியாக போன மாதிரி இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்லாம். அவங்க 2 பேரும் வராங்கலாம், நீங்களும் வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். நாளைக்கு நானும் கோயிலுக்கு வரணுமா? நான் வந்தால் ஜாலியாக இருக்குமா? யாருக்கு ஜாலியாக இருக்கும்? என்ன கேள்வி கேட்கீங்க? நீங்கள் என் கூட இருந்தால் எனக்கு தான் ஜாலியாக இருக்கும். அப்புறம் ஏக்கு அப்படி கேள்வி கேட்கீங்க? நீங்கள் வாரீங்களா இல்லையா? வாங்க கண்டிப்பாக. சுற்றி பார்க்க நீங்கள் தனியாக தானே போகிறீங்க, பிறகு என்ன? நாளைக்கு நான் வரல, சரியா? நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன் மாமா வர மாட்டேங்கிங்க? வாங்கலேன், நான் கூப்பிடுதேன், ஆசையாக இருக்கும் உங்கள் கூட போகணுன்னு. நீங்கள் ஏன் வர மாட்டேங்கிங்க? நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கேன், சரியா? சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க இப்போ. ஆனால் சூழ்நிலை இல்லை அப்படின்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையை பார்த்து செய்வேன்னு சொல்லியிருக்கேன்னா, அதனால் நான் நாளைக்கு வரல. நீங்கள் 3 பேர் போயிட்டு வாங்க. நான் அதுக்கு ரீசன் நாளைக்கு நான் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், சரிங்களா? அப்போ நீங்கள் வரலையா நாளைக்கு? என்னை கூப்பிட்டு போகலையா? நான் சொல்கிறேன்ல, நாளைக்கு வர்றதுக்கு சூழ்நிலை இல்லை, சரிங்களா? கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் இன்னொரு நாள் சூழ்நிலை பார்த்து நான் கூப்பிட்டு போகிறேன், சரிங்களா? நாளைக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லை மாமா, நீங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லுவீங்க, அப்போ நான் போகலை. நீங்கள் எப்போ கூப்பிட்டு போகிறீங்களோ அப்போ நான் வரேன். நீங்கள் வந்தால் தான் நான் போவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். நான் அவட்ட சொல்லிக்கிறேன் 2 எடுத்துகிட்டு நான் வரலன்னு. அவங்க 2 பேரும் உன்னை கோயில் கூப்பிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டு கூப்பிட்ருக்காங்கல்ல, இங்கே வரலன்னு சொன்ன என்ன மரியாதை? ஆ, போகணுமா வேண்டாமா? அவ்வளோ ஆசையை கேட்டிருக்காங்கல்ல, போகணும்லா? போங்க, போயிட்டு வாங்க. சொன்னா அப்படின்னு கேட்கணும்னு சொல்லியிருக்கோம்ல. ம் சரி, போகிறேன். காலையில் 9 மணிக்கு கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க. நான் கிளம்பட்டேன் மாமா? ம் சரி, கிளம்புங்க. சரி, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருவோமா? அப்புறம் தேன் வருவோம் விளையாடுறதுக்கு. நம்ம அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திப்போம். தூங்குவோமா எப்படி? தூங்குவோம். ஆனால் மாமா 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 மாமா
ஆமாம். சின்ன பிள்ளைகள் கூட இப்படி கூப்பிடாது. நீ கூப்பிட்டு ஆளை கவுத்துரு. வா தூங்கு வா. சரி, ஓகே, தூங்குவோம்.